நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்களா? செல்லர் சொன்னதை நம்பி அப்படியே வாங்கிடலாமா? இல்லை, கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஆர் காமன்லி நோன் அஸ் இசி. ஈஸின்னு ஜெனரலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ அது ஒரு டாக்குமெண்ட். அது எதை பற்றி இருக்குன்னா, ரெஜிஸ்டர்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும்னா அதோட ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ், ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், யார்கிட்டேருந்து வந்தது, எப்படி ட்ரான்சாக்ஷன் நடந்ததுன்றதெல்லாம், எந்த தேதியில் நடந்தது எல்லாமே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஏதாவது லோன், சேல், கிஃப்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈஸி யூஸ் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஈஸி ரொம்ப முக்கியம். இப்போ பேங்க்ஸ் கூட நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஈஸி கட்டாயம் கேட்பாங்க. ஸோ ஈஸியில் என்ன வரும்ன்றத பார்ப்போம். சேல் டீட்ஸ், மார்ட்கேஜ் டீட்ஸ், அப்புறம் கிஃப்ட் ஆர் செட்டில்மெண்ட் டீட்ஸ், அப்புறம் லீஸ் வந்து ரெஜிஸ்டர்டாக இருந்தால் இது எல்லாமே ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஈஸியில் ஒன்லி ரெஜிஸ்டர்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அன்ரெஜிஸ்டர்டாக இருக்குது, இப்போ ஓரல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் கோர்ட் கேசஸ், இதெல்லாம் நீங்கள் இந்த ஈஸியில் பார்க்க முடியாது. ஸோ ஈஸியில் க்ளீன்னு வந்தாலுமே நீங்கள் அதை மட்டுமே பேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணாமல் வாங்கக்கூடாது. நீங்கள் ஈஸி எடுக்கும்போதே பீரியட் ரொம்ப முக்கியம். ஸோ சிலது 13 இயர்ஸ் இருக்கும், சிலது 30 இயர்ஸ். இந்த மாதிரி லாங்கஸ்ட் பீரியட் நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது, சேஃபும் கூட. ஸோ பேஸ்ட் ஆன் ஈஸி ஒரு ப்ராப்பர்ட்டி க்ளீனாக இருக்குன்றத நம்பி வாங்கிடாதீங்க. அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸையும் தரோவாக செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி ஒரு லீகல் ஒப்பீனியனும் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப். தேங்க்யூ.